இந்த வீடியோவில் ஆர்டிஎஸ்னா என்ன, ஆர்டிஎஸோட அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம ட்ரெயினர் ரஷ்யா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே ஃபைன். ஸோ டுடே நம்ம வந்து ஆர்டிஎஸ் கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இவ்வளோ நாளாக வந்து என்னென்ன சர்வீஸ் பார்த்தோம். கம்ப்யூட் சர்வீஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் சர்வீஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் மானிட்டரிங் சர்வீஸ் பற்றி பார்த்தோம், செக்யூரிட்டி பார்த்தோம், நெட்வொர்க்கிங் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா பேஸ் சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆர்டிஎஸ் அப்படின்றது ஒரு டேட்டா பேஸ் சர்வீஸ். ஓகே, ஸோ ஆர்டிஎஸ் என்னது? டேட்டா பேஸ் சர்வீஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். ஸோ ஆர்டிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். ஸோ ஆர்டிஎஸ்ன்றது டேட்டாபேஸ் சர்வீஸ்னு பார்த்துட்டோம். ரிலேஷனல் அதோட ஃபுல் ஃபார்ம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ்னு தெரிஞ்சிச்சு. ஸோ வாட் இஸ் டேட்டாபேஸ்? உங்களை பொறுத்த வரைக்கும் டேட்டாபேஸ்னா என்னது? ஏதாவது ஐடியா இருக்கா? வாட் இஸ் டேட்டாபேஸ்? இன்ஃபர்மேஷன்ஸ் தான் டேட்டாபேஸா? டேட்டானா இன்ஃபர்மேஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன் இஸ் அ டேட்டா. பட் டேட்டாபேஸ்னா என்னது? டேட்டாபேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து டேட்டாபேஸ். என்ன ஸ்டோர் பண்ணுவோம்? கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணுவோமா? ஸோ அப்போ டேட்டாபேஸ்னா என்னது? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ வெறும் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மட்டும்தான் டேட்டாபேஸ் இல்லை. ஸோ டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஸோ டேட்டா வந்து என்ன பண்ண போது? கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பேக்கப் பர்பஸ்க்காக வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஓகேவா? நம்ம டேட்டா பேஸில் என்ன பண்ண போகிறோம்? டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக ஸ்டோர் பண்ண போகிறோம்? ஃபார் ரிட்ரைவல். ஸோ பேக்கப் பர்பஸ்க்காக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ டேட்டா பேஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆன் ப்ரெமிஸ்லையும் ஆப்வியஸாக டேட்டா பேஸ் இருக்கும். நம்ம ஏன் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸை வந்து யூஸ் பண்ணோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ப்ரெமிஸில் வந்து ஒரு டேட்டா பேஸை செட்டப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஆன் ப்ரெமிஸில் இருக்க டேட்டா பேஸ் வந்து எப்படி செட் பண்ணுவாங்க? ஆப்வியஸாக வந்து ஒரு டேட்டா பேஸ் இன்ஜினை வந்து அவங்க ஒரு MySQL கம்யூனிட்டிலேருந்தோ இல்லை ஆரக்கல்லேருந்தோ ஒரு டேட்டா பேஸை ஃபஸ்ட்டு அவங்க பை பண்ணி வாங்கணுமா? அதுக்கு அவங்களுக்கு ஒரு சர்வர் இருக்கணும். சர்வரில் அவங்க டேட்டா பேஸை என்ன பண்ணிப்பாங்க? செட்டப் பண்ணிப்பாங்க. அப்போது ஆன் ப்ரெமிஸில் என்ன பண்ணுவாங்க? டேட்டா பேஸை வந்து செட்டப் பண்ணும். ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸை வந்து டெப்ளாய் பண்ணும். டெப்ளாய் பண்ணிவிட்டு அந்த டேட்டா பேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வேறு என்ன பண்ணும்? ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதை யாராவது ஒருத்தர் வந்து ஆப்வியஸாக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக டேட்டா வந்து கரெக்டாக பேக்கப் ஆகுதா, எல்லாமே அந்த இடத்துல வந்து டேட்டா பேக்கப் வந்து கரெக்டான எஃபிஷியண்ட்டாக பேக்கப் ஆகுதா அப்படின்னு எல்லாமே வந்து அவங்க பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஆன் ப்ரெமிஸ் டேட்டா பேஸில் என்னென்னா மேன் எஃபர்ட் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஒரு டேட்டா பேஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஆன் ப்ரெமிஸில் மேன் எஃபர்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதே வந்து கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு டேட்டா பேஸை நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாமே வந்து ஆட்டோமேஷனாக, இப்போ நம்ம அங்கே என்னெல்லாம் வந்து மேன் எஃபர்ட்னு பார்த்தோமோ அது எல்லாமே வந்து நமக்கு ஆட்டோமேஷனாக வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆக போகுது? லைக் க்ளவுடில் நம்ம ஆர்டிஎஸ் வந்து டேட்டா பேஸாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேஷனாக வந்து ரன் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ ஆட்டோமேஷனாக ரன் ஆகுதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து டைம் கன்சியூமிங். ஸோ லெஸ் டைம் வந்து நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம். அண்ட் ஒர்க்கையும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம க்ளவுடில் பண்ணுறதுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் எல்லாமே வந்து நம்மளே பண்ணிக்கலாம். ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் லைக் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ப்ரெமிஸில் வந்து நீங்கள் ஒரு டேட்டா பேஸை வந்து செட்டப் பண்ணும் அப்படின்னா அந்த சர்வர் இருக்கணும். அந்த சர்வரை ஃபஸ்ட்டு யாராவது வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் செட் பண்ணி தரணும். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர்லேருந்து உங்களோட டேட்டா பேஸ் அதில் இன்ஸ்டால் பண்ணி எல்லா செட்டப்பும் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? அதில் ஒர்க்கே பண்ண முடியும். ஏன்? பிகாஸ் அப்படின்னா அதை அசம்பிள் பண்ணாமல் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் வந்து டேட்டா பேஸ் மட்டும் தான் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அசம்பிள் பண்ணுற கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதெல்லாம் ஒரு ஆள் வந்து உட்காந்து அசம்பிள் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ஆன் ப்ரெமிஸில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதே கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்கையும் நம்மளே பண்ணிக்கலாம். லைக் அந்த ஹார்ட்வேர் ப்ரொவிஷனிங் எல்லாமே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மளே வந்து நம்மளோட சர்வரில் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து லைக் எப்படி சொல்கிறது? இதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹார்ட்வேர் லைக் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்ம வந்து ஈஸியாக பில்ட் பண்ணிடலாம். ஓகேவா?
நம்ம டிபியை ரன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன மேன் எஃபர்ட் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப லெஸ் டைம் வந்து கன்சியூம், மேன் எஃபர்ட் இங்கே அவ்வளோ இருக்காது. ஸோ ஒன்ஸ் நம்ம டிபியை வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட கனெக்ட் மட்டும் பண்ணிட்டா போதும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸில் உங்களுக்கு பேக்கப்பாக இருந்தாலும் சரி, டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மானிட்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆட்டோ ஸ்கேலிங், இது எல்லாமே வந்து ஆட்டோமேஷனாக வந்து நடக்க போகுது. ஓகேவா, ஃபைனா. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா க்ளவுடோட டேட்டா பேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ க்ளவுடோட டேட்டா பேஸ் ஏன் ஆக்சஸ் பண்ணுறோம் தெரிஞ்சிச்சு. ஆர்டிஎஸ்ல நமக்கு என்னென்ன ஸ்டோரேஜ் டைப்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, நம்ம எப்படி வந்து லைக் இபிஎஸ்ல வந்து ஸ்டோரேஜ் டைப் பார்த்தோமோ அதே மாதிரி நம்மளோட இந்த டேட்டா பேஸ்லையும் நமக்கு என்ன இருக்குன்னா ஸ்டோரேஜ் டைப் வந்து இருக்கு. ஸோ ஆர்டிஎஸ்ல வந்து என்ன ஸ்டோரேஜ் டைப் இருக்குன்னா ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஸ்கீமா பேஸ்ட் ஸ்டோரேஜ் டைப். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சர்ட். ஸோ ஸ்ட்ரக்சர்டு டேட்டா பேஸ், ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்னது, வாட் இஸ் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா? எஸ், அதே தான். ஸ்பெசிஃபிக்காக வந்து லைக் டேட்டாஸ் வந்து இப்படி தான் அரேஞ்ச் ஆயிருக்கணும்னா ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் அரேஞ்ச் ஆயிருக்கணும். லைக் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா பேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு. ஓகேவா, ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், டேபுலர் ஃபார்மேட்டில் இருக்குமா. ஸோ அந்த மாதிரி டேபுலர் ஃபார்மேட்டில் ரன் ஆகுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்ன சொல்லுவாங்க, அந்த லைக் நம்ம ஸ்டோர் பண்ணுற ஃபோட்டோஸ், வீடியோஸ், பிடிஎஃப் ஃபார்மேட் ஃபைல், இது எல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஓகேவா, அதில் வந்து அதில் ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது, அது என்ன ஸ்ட்ரக்சர்னே நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா சொல்லுவாங்க. இப்போ நம்ம எக்ஸலில் சேவ் பண்ணுற அந்த டேபுலர் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறது எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஏன்னா அதை கரெக்டாக அது ஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த ரோஸ் காலம்ஸ் அப்படின்னு நம்மளால வந்து பிரிக்க முடியும், நம்மளால ஈஸியாக வந்து அதை ஆக்சஸும் பண்ணிக்க முடியும். அதனால அது வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஓகேவா, ஸோ அப்போ ஆர்டிஎஸ் வந்து எதை அக்செப்ட் பண்ணுது, ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை தான் அக்செப்ட் பண்ணுது. ஸோ நம்மளால ஆர்டிஎஸ்ல என்ன பண்ண முடியாது, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸை எதையுமே நம்மளால ஆர்டிஎஸ்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஆர்டிஎஸ் என்னன்னா ஸ்கீமா பேஸ்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கீமா பேஸ்ட் அப்படின்னா என்னது, ஸோ ஸ்கீமா பேஸ்ட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸை வந்து லைக் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேபுலர் ஃபார்மேட்லேயே வந்து எஸ்கியூஎல்ல சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஐடியை வந்து சேவ் பண்ணோம். ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஐடி வந்து நமக்கு என்னது, இன்டீஜரில் தானே வந்து சேவ் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஐடி வந்து 1 2 3 ஃபார்மேட்டில் இருக்கும். அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆல்ஃபபெட்டிக்கில் வந்து சேவ் பண்ண முடியாது. அப்போ ஸ்டூடெண்ட்டோட ஐடி நமக்கு 1 2 3ல் வரும்னா அப்போ அதோட டேட்டா டைப் வந்து இன்ட்டாக இருக்கும், லைக் இன்டீஜராக இருக்கும். அந்த மாதிரி அந்த ரோஸோட டேட்டா டைப்ஸ் என்னன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம மென்ஷன் பண்ணி தான் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஒரு காலம் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலம் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடியா இல்லை ஸ்டூடெண்ட்டோட இமெயில்னா, ஸோ இமெயில்னா வேர்கேர் அப்படின்னா போத் இன்டீஜரும் ஸ்ட்ரிங்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான டேட்டா டைப்பை கொடுத்து தான் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ஸ்கீமா பேஸ்டு ஸ்டோரேஜ்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ ஆர்டிஎஸ்ல வந்து என்ன டேட்டா டைப்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த டேட்டா டைப்ஸ்லாம் ரன் ஆகணும், இதை வந்து நம்மளோட டேட்டாஸை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட், query ஃபார்மேட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஆப்வியஸாக நமக்கு வந்து அந்த டேட்டா பேஸ் இன்ஜின் வந்து வேணுமா. ஸோ அப்போது ஆர்டிஎஸ்ல என்னென்ன டேட்டா பேஸ் இன்ஜின்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா 6 டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் இன்ஜின் வந்து ஆர்டிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து MySQL அண்ட் PostgreSQL. So SQL Server, Oracle, Amazon Aurora and MariaDB. ஓகேவா, ஸோ இந்த டேட்டாபேஸ் இன்ஜின் எல்லாமே வந்து நம்மளோட ஆர்டிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ நம்ம அவுட் சைட் லைக் இப்போ நீங்கள் வந்து அந்த டேட்டாபேஸை வந்து இங்கே தான் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும், ஆர்டிஎஸ்லாம் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு இல்லை. வெளியே நீங்கள் MySQL ஒர்க் பெஞ்சை இன்ஸ்டால் பண்ணி MySQL ஒர்க் பெஞ்சில் நம்மளோட ஆர்டிஎஸ் வந்து MySQL கிரியேட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ SQL சர்வர்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் இருக்குது, அதையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆர்டிஎஸ் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம், நம்ம query எடிட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் இந்த டேட்டாபேஸ் இன்ஜின்லாம் வந்து ஆர்டிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இங்கே அமேசான் டேட்டாபேஸ் இன்ஜின் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் SQL query வந்து ரன் பண்ணணும், அந்த SQL query எங்கே போய் ரன் பண்ணுவீங்க,
அதுக்குன்னு ஒரு லைக் பிளேஸ் இருக்கும்ல. இப்போ எஸ்கியூஎல் query நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ரன் பண்ண முடியாது. அந்த queryயை வந்து அந்த டேட்டாபேஸ் இன்ஜினில் தான் நீங்கள் ரன் பண்ணணும். அங்கே ரன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் வரும்ல. அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ பைத்தான்னு இருக்கு, ஓகேவா? பைத்தானை நீங்கள் எங்கே ரன் பண்ணுவீங்க? பைத்தானோட கோட் எடிட்டர் லைக் இன்டர்பிரிட்டரில் தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஜாவாவை நம்ம எங்கே ரன் பண்ணுவோம்? ஜேடிகே ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டில் தான் நம்ம ரன் பண்ணுவோமா? அதே மாதிரி எஸ்கியூஎல்ல ரன் பண்ணுறதுக்கான இடம் தான் இது எல்லாமே, ஓகேவா? நம்ம டேட்டாபேஸை ரன் பண்ணுறதுக்கான ஒரு லைக் கோட் எடிட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதில் தான் வந்து நம்ம டேட்டாபேஸை நம்ம ரன் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம ஆர்டிஎஸ்ன்றது ஒரு டேட்டாபேஸ், அதில் நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா query ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ queriesலாம் எங்கே ரன் ஆகும்? இந்த டேட்டாபேஸ் இன்ஜின்ஸ்லாம் வந்து நம்ம queriesஸை வந்து ரன் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நான் MySQL இன்ஸ்டால் பண்ணேன்னா MySQL வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் நான் MySQL ஒர்க் பெஞ்ச் கூட நான் ஆர்டிஎஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக என்னோட EC2 சர்வர் கூட MySQL இன்ஸ்டால் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆர்டிஎஸ் வந்து என்ன டேட்டாபேஸ் இன்ஜின்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம வந்து ஆர்டிஎஸை வந்து சூஸ் பண்ணுறோம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் டாஸ்க். ஸோ நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து அதை கனெக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம், ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல, ஓகே? நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எப்படி இபிஎஸ்ல வந்து ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்டி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் வந்து நமக்கு எப்படிலாம் எப்படிலாம் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு இருக்குல்ல. லைக் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம டேட்டா வந்து பர் செகண்டுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வந்து ரிட்ரைவல் ஆகணும், பர் செகண்டுக்கு எவ்வளோ ஸ்பீடாக நமக்கு வந்து இந்த டேட்டா வந்து விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு அந்த இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் வந்து நம்ம இபிஎஸ்ல செட் பண்ணோம். அதே கான்செப்டில் நம்ம ஆர்டிஎஸ்லேயும் வந்து அந்த இன்புட் அவுட்புட் பர் செகண்ட்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிஎஸ்ல வந்து நமக்கு என்னென்ன வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னா, ஜென்ரல் பர்பஸ், ஓகேவா? ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்டி வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது ஆர்டிஎஸ்ல. அண்ட் ஆல்சோ ப்ரொவிஷன்ட் ஐஓபிஎஸும் நமக்கு சப்போர்ட். ஸோ ப்ரொவிஷன்ட் ஐஓபிஎஸ்னால் என்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி வந்து எதில் பார்த்துருப்போம்? இபிஎஸ்ல வந்து பார்த்துருப்போம். ஸோ ப்ரொவிஷன்ட் ஐஓபிஎஸ் அப்படின்றது லார்ஜ் ஸ்கேல் டேட்டாபேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து டேட்டாபேஸை வந்து லைக் டேட்டாபேஸோட பெர்ஃபார்மன்ஸே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும், நான் ஒரு thousands ஆஃப் டேட்டாவை வந்து அட் அ டைமில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம ப்ரொவிஷன்ட் ஐஓபிஎஸை வந்து பெர்ஃபார்மன்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் பர்பஸ்க்கு தான் நீங்கள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பர்பஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் திங் வந்து ஸ்கேலபிலிட்டி. நம்ம ஆர்டிஎஸை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கேல் அப், நம்ம க்ளவுடில் வந்து ஈஸியாக ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன் வந்து பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆட்டோ ஸ்கேலிங்கே வந்து நமக்கு இதில் வந்து அவைலபிளாக இருக்குது, ஓகே? நெக்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டி. ஸோ அவைலபிலிட்டி அப்படின்னா என்ன ஆக போகுதுன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கப் ஆக போகுது. நம்ம டேட்டாஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக போகுது? ரெப்ளிகேட் ஆக போகுது ஒரு ரீஜியன்லேருந்து இன்னொரு ரீஜியனுக்கு. நம்ம ஈஸியாக ஆர்டிஎஸ்ல நம்ம டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணுறது மூலமா நம்ம ஈஸியாக வந்து பேக்கப் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மானிட்டரிங். நம்மளோட டேட்டாஸை லைக் இப்போ ஆன் ப்ரெமிஸில் வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸாக என்ன பண்ணணும்? ஒரு மேன் எஃபர்ட் அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்குது. இதே வந்து நம்ம க்ளவுடில் என்ன பண்ணலான்னா, நமக்கு மானிட்டரிங்க்கு சர்வீசஸ் இருக்குது. லைக் க்ளவுட் வாட்ச், SQS, SNS, அலர்ட்டிங் சர்வீஸ் இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? ஆர்டிஎஸ் கூட க்ளவுட் வாட்சை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம எப்போல்லாம் நம்ம ஆர்டிஎஸோட சர்வர் வந்து லைக் டவுன் ஆக போது அப்போல்லாம் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை எனேபிள் பண்ணுற மாதிரி நம்ம அந்த லாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளவுட் வாட்ச் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே? ஓகே. ஸோ ஆர்டிஎஸ்ல மெயினாக என்ன இருக்குது அப்படின்னா, மாஸ்டர் ரெப்ளிகா கான்செப்ட் அப்படின்னு ஆர்டிஎஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்குது. மாஸ்டர் ரெப்ளிகா அப்படின்னா என்னன்னா, நமக்கு வந்து அவைலபிலிட்டி ஜோன், நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்வெரிஜினால 6 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம 6 அவைலபிலிட்டி ஜோன்ஸை நம்ம ஆர்டிஎஸ் கூட மேப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் US ஈஸ்ட் 1Aன்றது எனக்கு ஒரு அவைலபிலிட்டி ஜோன். ஸோ அந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நான் வந்து ஆர்டிஎஸை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ 1B 1C 1D 1E இது எல்லாத்துக்குமே எனக்கு என்ன ஆக போகுது? டேட்டாஸ் வந்து ரெப்ளிகேட் ஆக போகுது. ஸோ அப்போது எனக்கு வந்து 1Aல ஏதாவது ஃபால்ட் டாலரன்ஸ் நடந்தாலும்
1Bலேருந்து 1Cலேருந்து நான் டேட்டாஸை வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து இங்கே ரெப்ளிகா கான்செப்ட்னால 100% வந்து எனக்கு பேக்கப் கிடைக்க போகுது. அண்ட் எனக்கு டவுன் டைமே வந்து நோ டவுன் டைம். ஓகேவா? என்னோட சர்வர் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஸோ என்னோட டேட்டாஸ் எப்பயுமே வந்து எரர் ஆகாது, லைக் டெலீட் ஆகாது. ஓகே, ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ஸில் இல்லைனாலும் நான் இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்ஸ்லேருந்து ஈஸியாக என்னோட டேட்டாஸை வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி AWS ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா B3யை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.